ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தை பிறந்த வழி பெருகும்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லோருக்கும் இனி வரும் நாட்கள் மகிழ்ச்சியானதா அமைய இந்த பொங்கல் நாள்ல இனிய வாழ்த்துக்களோடு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சென்னையில லோயலா கல்லூரி வளாகத்துல அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களும் சங்கமிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமா பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை நம்ம கிராமத்துக்கு அழைத்து சென்றதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் பார்த்து ரசித்த அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை நீங்க பார்த்து ரசிக்க வேண்டாமா? வாங்க, இந்த பொங்கல் திருநாள்ல அந்த தொகுப்பை உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறோம். தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டங்கள்ல ஒன்று கரகாட்டம். தலையில கரகம் வச்சு ஆடும் ஆட்டம் இது. சங்க இலக்கியங்கள்ல கரகாட்டம் குடக்கூத்துன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பல விதங்கள்ல அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில வச்சு சமநிலையோட கரகாட்டம் ஆடுறாங்க. மாரியம்மனை புகழ்ந்து பாடிய ஒரு பண்டைய நாட்டுப்புற நடனம். மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல கோவில் திருவிழாக்கள்ல கரகாட்டத்தோடு காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு பல்வேறு நடனங்கள் நடைபெறும். வாங்க நேயர்களே, இப்போ கரகாட்டத்தை ரசிக்கலாம். கரகாட்டத்துல பல வகையான சாகசங்களை செஞ்சு காட்டி அசத்துனாங்க. அது பார்வையாளர்களை ரொம்பவே பிரமிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். நாங்க பார்த்து ரசிச்ச அந்த காட்சிகள் இப்போ உங்களுக்காக.
காவடி ஆட்டம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வழிபடுறதுக்கு உண்டான ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்துல ஆடுறவங்க காவடியை தோளில் வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் உள்ள முருகன் கோவில்கள்ல வழிபாட்டின் ஒரு பகுதியா காவடி ஆட்டம் இடம்பெறுது. வழிபாட்டின் வழியாக தோன்றிய காவடி ஆட்டம் தொழில்முறை ஆட்டமாகவும் வளர்ச்சி பெற்றது. வழிபாடு தொடர்பான காவடி ஆட்டம் அல்லது காவடி எழுத்தல்ன்றது புழக்கத்துல இருந்து வருது. தொழில்முறை காவடி ஆட்டம் பொதுவாக கரகாட்டத்தின் ஒரு துணை ஆட்டமாக இடம்பெற்று வருதுன்னு தான் சொல்லணும். பறையாட்டம் அல்லது தப்பாட்டம் அப்படின்றது தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு நடனம்னு சொல்லுவாங்க. பறையாட்டம் அப்படின்றது உணர்ச்சியும் எழுச்சியும் மிக்க ஒரு ஆட்டம். அதிர்ந்தெழும் பறையின் ஓசைக்கேற்ப ஆடக்கூடியதுன்றதுனால பறையாட்டம் உடல் அசைவுகளை கொண்டது. ஆதி மனித சமூகம் தங்கள் கூடுதலுக்காகவும் தங்கள் குழுவுக்கு ஆபத்துகளை உணர்த்தவும் விலங்குகிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் எழுப்பி கொண்ட ஒரு சத்தம் தான் பறையாட்டத்தின் மூலம்னு சொல்றாங்க. ஆவேசம், மகிழ்ச்சி, உற்சாகம்னு உணர்ச்சிகளை எழுப்பி கேட்குறவங்கள ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் சக்தி வாய்ந்தது இந்த பறையாட்டம். நாங்க ரசிச்ச அந்த பறை செய்ய நீங்களும் கேட்டு ரசிக்க வேண்டாமா? கலைஞர்களோட தப்பாட்டத்தை நாம இப்போ ரசிச்சோம். அவங்கள பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாமா? தப்புன்ற இசைக்கருவினை இசைச்சு ஆடுற ஆட்டோன்றதுனால இதுக்கு தப்பாட்டோன்னு பேரு. இந்த கலையை பறையாட்டோன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழகத்துல பல பகுதிகளில் கோவில் நிகழ்ச்சியிலும் சரி, வாழ்க்கை வட்ட சடங்குகளிலும் சரி, அரசியல் பிரச்சாரங்களிலும் சரி தப்பாட்டம் நிகழ்த்தப்பட்டு வருது. தமிழகத்துல பல பகுதிகளில் வழக்கத்தில் இருந்தாலும் தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இந்த கலையை விடாம வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த கலையில ஆண்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ பெண்களும் கவனம் செலுத்திட்டு வளர்த்துட்டு வராங்க. இந்த கலையை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கல்லூரி மாணவர்களும் கத்துக்கிட்டு வராங்க. ஆண்களால மட்டுமே நிகழ்த்தப்பட்ட இந்த கலையை இப்போ பெண்களாலும் சிறப்படைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். பழங்கால மக்கள் தங்களை சிங்கம், புலி போன்ற விலங்குகிட்ட இருந்து தற்காத்து கொள்ள கையாண்ட முறையே சிலம்பமா வளர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. தமிழர் ஆயுதமேந்தி போரிட ஆரம்பிச்ச காலத்துல முதல்ல எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதம் தாங்க. சிலம்பாட்டத்தை கத்துக்க குறைஞ்சது 6 மாசம் தேவை. சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு குறைஞ்சது 2 பேர் தேவை. இந்த காலத்துல ஆண்கள் பெண்கள் என்று இருபாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வராங்க. தமிழகத்துல திருவிழா, கோவில் விழாக்கள் மற்றும் ஊர்வலங்கள்ல சிலம்பாட்டம் தவறாது இடம்பெற்று வருது. இத்தகைய சிலம்பாட்டத்தை ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லைங்க, சிறுவர் சிறுமிகள் கம்பு சுழற்றுவதை பார்க்கும்போது நமக்கு நம்ம எரியாம ஒரு தைரியம் நமக்குள்ள பிறக்குது. அதுல சிறுவர்களும் சிறுமிகளும் வெறும் சிலம்பம் மட்டும் சுழற்றாம அதுல பல வகையான சாகசங்களை செஞ்சது நம்மளை பிரமிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும்.
ஆஹா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், கும்பகோணம், ஆடுதுறை, திருப்புவனம், திருமங்கலக்குடி, திருவிடைமருதூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் திருவிழா காலங்களில் காளியாட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லணும். தலையில கிரீடம், கண்கள்ல கண்மலர், கழுத்துல நீண்ட மாலை, கையில உடுக்கை, கத்தி சங்கு, தலைவிரி கோலம், செந்நிற முகத்துல வாய் வெளியே வெண்ணிற கோரை பற்கள் நீட்டியபடி தொங்கிய நாக்கும், பச்சை சேலை உடுத்தி பார்ப்பதற்கு காளி தேவியை போலவே தோற்றமளிப்பாங்க. இந்த காளி ஆட்டத்துல பாடல் வழியாக கதைகளை சொல்லி ஆடுவாங்க. அந்த வகையான காளி ஆட்டத்தை இப்ப பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கானா பாடல்கள். அடித்தள மக்களின், குறிப்பா சென்னை மக்களின் பாடல்களாக இருந்து வருது இந்த கானா. கானாவின் மிக முக்கிய அம்சமே தனிநபர் கானா பாட சுற்றி இருக்கிறவங்க கையை தட்டிக்கிட்டோம், ஊடாக பாடிக்கிட்டோம், சில சமயத்தில் தாளம் போட்டு கொண்டிருந்ததும் வேற எந்த இசை வடிவத்தில் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லணும். சினிமா பாடல்கள், கவிதைகள் வடிவங்களில் இல்லைனாலும் மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தங்களது இயல்பான பேச்சு வழக்கில் தனக்குன்னு ஒரு ராகத்தோடு பாடுறது இந்த கானா. அந்த வகையில் ஆடலரசுவின் கானாவை இப்போ பார்க்கலாம். கருவில் இருந்தாலும் காற்றாய் திரிந்தாலும் பகலாய் விடிந்தாலும் வானில் நட்சத்திரம் கொட்டி கிடக்கு, எங்க கதையும் வாழ்க்கையோட ஒட்டி இருக்கு. வானில் நட்சத்திரம் கொட்டி கிடக்கு, எங்க கதையும் வாழ்க்கையோட ஒட்டி இருக்கு. அண்ணே மாறே அக்கா மாறே அருமையுள்ள பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திறமையுள்ள சிறியோர். அண்ணே மாறே அக்கா மாறே அருமையுள்ள பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திறமையுள்ள சிறியோர். இயல்பாகவே இந்த நாட்டுப்புற கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சரியான பங்கு இருக்கும். அதுக்குள்ள அவங்க கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பயிற்சி பெற்றவங்க இந்த மாதிரியான இசைகளை படிக்கணும். முதல்ல இந்த மாதிரியான இசை இது ஒரு உணர்வு சார்ந்த ஒரு இசைக்கருவி. எப்படின்னா
கல்யாணத்துக்கு போய் இந்த பறை வாய்ச்சாலும் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே பறையை ஊர்வலத்தில் அடித்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே பறையை ஒரு காலேஜில் வந்து ஸ்கூலில் அடிக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. இதே பறையை ஒப்பாரி பாடி சாவு வீட்டில் அடிக்கும்போதும் அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஒரு உணர்வு கருவி. எல்லா சூழலையும் அடித்தாலும் கூட இசையும் அந்த கருவியும் ஒன்று தான். பருவமழை காத்து ஒரு சனம் சேர்த்து மண் கமழும் வாசம் மறுக்கொழிந்தா வீசம். வெட்டி எடுத்த மண்ணை வச்சு நாங்க பானை செஞ்சு தந்துடுவோம். வெட்டி எடுத்த மண்ணை வச்சு நாங்க பானை செஞ்சு தந்துடுவோம். ஏ அண்ணே மாரே அக்கா மாரே அருமையுள்ள பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திறமையுள்ள சிறியோர். அண்ணே மாரே அக்கா மாரே அருமையுள்ள பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திறமையுள்ள சிறியோர். தை மாசம் வந்தா புது பொங்க வைக்கும் பானை, ஊர்கோலம் போகும் வன சீர்வரிச பானை. கண்ணை கட்டி வந்தா உரி அடிக்கும் பானை, படையில போகும்போது கொல்லி வைக்கும் பானை. கண்ணை கட்டி வந்தா உரி அடிக்கும் பானை, படையில போகும்போது கொல்லி வைக்கும் பானை. ஏ அண்ணே மாரே அக்கா மாரே அருமையுள்ள பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திறமையுள்ள சிறியோர். அண்ணே மாரே அக்கா மாரே அருமையுள்ள பெரியோர், ஆன்றோரே சான்றோரே திறமையுள்ள சிறியோர். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கோலாட்டம் கண்ணன் பிறந்த நாளன்று சமய சடங்காகவும் இந்த கலை நிகழ்த்தப்படுது. ஆரம்ப காலத்துல இந்த கலையை திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே நிகழ்த்திட்டு வந்தாங்க. இப்போ பெண்கள் பெரும்பான்மையா இந்த கலையில பங்கேற்கிறாங்க. குஜராத்ல இந்த நடனம் தாண்டியாங்கிற பேர்ல நடத்தப்படுது. இதுவரை நம்ம கரகாட்டம், காவடியாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம்னு பார்த்து ரசித்தோம். அங்கே இந்த கலைகள் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல்வேறு விதமான நாட்டுப்புற கலைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக பம்பையாட்டம், அடுக்கு கரகம், ஒயிலாட்டம், தெம்மாங்கிசை பாட்டு, கோலாட்டம், தேவராட்டம், சேவையாட்டம் உள்ளிட்ட தமிழர்களோட பல்வேறு கலைகள் மேடையில் நடத்தி காட்டினாங்க. ஒவ்வொரு கலைகளோடும் அதிலும் இன்றைய காலகட்டத்துக்கு பல்வேறு புதிய யுக்திகள், மெய்சிலிருக்கும் சாகசங்களை சேர்த்து மக்களை ரசிக்க வச்சாங்க. இன்றைக்குள்ள இளைஞர்களும் பெண்களும் செல்போனில் முகம் பார்த்துக்கிட்டும் தொலைக்காட்சியில் மூழ்கி இருக்கும் மக்களோட கவனத்தை ஈர்க்கும் விதமாக இங்கே மேடையில் நடந்த ஒவ்வொரு கலைகளும் ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. வந்திருப்பது யார் என்று அறிந்தாயா? நான் ஆகிய மகாபாரதத்தில் சிறந்த காவியமாகி 10 வெட்டும் 18ஆம் படுகளத்தில் வந்திருப்பது பாண்டிபுத்திர மகாராஜனுக்கும் பிந்துமா தேவிக்கும் பிறந்த மததேவ சரணன் என்று அறிந்தாயா?
விலையில்லா கிரைண்டர் மிக்சி தந்தது யாரு? அம்மா தானுங்க, அம்மா தானுங்க, நம்ம முதல்வர் தானுங்க. ஓடு தன்னே நன்னானே நானே நன்னானே, தன்னே நன்னானே நானே நன்னானே. நலிவடைந்த மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு விலையில்லா ஆடு மாடு தந்தது யாரு? அம்மா தானுங்க, நம்ம அம்மா தானுங்க. விடியில்லா மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு மின்சக்தி பசுமை வீடு தந்தது யாரு? அம்மா தந்தது யாரு? அம்மா தானுங்க, நம்ம அம்மா தானுங்க. இவ்வளவு நேரமும் இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை நம் கண் முன்ன நிறுத்தின அந்த கலைஞர்களுக்கு வாழ்த்து சொல்றதோட மீண்டும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ராதிகா சேகர். நன்றி, வணக்கம். நம்ம அம்மா தானுங்க, ஒடு தன்னே நன்னானே நானே நன்னானே. 11ஆம் வகுப்பு பயிலும் அனைவருக்கும், ஆமா அனைவருக்கும், ஆமா அனைவருக்கும்